awardees to share your views. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நவேலும் தருவோம். என்னோட பேர் ஜானகி, இளைஞர் சமூக நல அமைப்பாளர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நான் மேம்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே நடக்கிறது. நிறைய ஃபங்க்ஷன் பார்த்துருக்கலாம், ஆனால் இது வந்து ரொம்ப மனசில் பதிஞ்சிருந்தது. நிறைய பெண் குழந்தை எப்படி முழுக்க வந்து பெண் குழந்தைகள் தான் வந்து கல்வி பயிர்ந்துட்டு வரீங்க. ஐயா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இனிமேல் வந்து நிறைய நினைப்போம், ஆனால் வந்து செயல்படுத்துறதுக்கு மறந்துடும். திருப்பி அந்தந்த இடத்துக்கு வந்து கொடுக்க முடியாது. இங்கே எங்களை ஒரு 10 பேர், எங்களை 13 பேர் தேர்வு செஞ்சு எங்களுக்கு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, ஈரோடுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க இப்படியெல்லாம் சேவை செய்யலாம். இன்னும் கூட நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அவார்ட் வாங்க எல்லாருக்கும். இப்போ நேரம் வந்து குறைவாக இருக்குது. நிறைய நான் இன்னொரு நாள் நான் கேட்டிருக்கேன், பிள்ளைங்க கிட்ட வந்து பேசணும், நிறைய விஷயம் அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண் அப்படின்னா சாதாரணம் கிடையாது. நம்ம யார் கூட கம்பேர் பண்ற பெண்கள்? யார் கூட? காரணம் இல்லை. ஆண்கள் கூட கம்பேர் பண்றோம். நான் ஆம்பளை மாதிரி எப்படின்னு அப்படிதானே? இப்ப என்ன பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ட்ரெஸ் பார் ஆம்பளை மாதிரி பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் போட்டால் ஆம்பளை ஏற முடியாது. நம்ம ஆம்பளைக்கு இணையானவங்களை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெண் காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் அவங்க செய்யற வேலையை ஒரு ஆண் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. வேலை மட்டும் கிடையாது, மனசளவுல அவங்களுக்கு இருக்கிற பலம் பெண்ணுக்கு மட்டும் யாருமே கிடையாது. ரெண்டாவது, இந்த நாடு சீர்கட்டுறதுக்கு முக்கிய காரணம் பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான். நல்ல அண்ணன் கோச்சு வேண்டாம். இந்த மாதிரி நல்ல ஆண்கள்லாம் இருக்காங்க, இங்க நல்ல நண்பர்கள்லாம் எங்க பசங்கள்லாம் இருக்காங்க, கோச்சுக்கு வேண்டாம். என்ன அப்படின்னா பெண்ணுக்காக எங்கேயாவது ஒரு ஒயின் ஷாப் இருக்கா? எவ்வளவு பெரிய வேலை நமக்கு, எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்ம தீர்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஆணுக்கு சந்துக்கு முக்கிய சந்திர கடை சாத்தினாலும் காந்தி ஜெயந்தியா இருந்தாலும் கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு எனி டைம் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. நாம எப்பயும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் கிடைக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? பாரதியார் சொல்லியிருக்காரு, நிமிந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிட ஞானச்சேருக்கும் இருப்பதால் செம்மை பார்த்த திரும்புவது இல்லையா? நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சார் சொன்னார் எல்லாமே பாசிபிள். எவரிதிங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள். நன்றி. I request the awardee to share your views.